அனைவருக்கும் வணக்கம். இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பது ஈரானுடைய போர்க்காட்சிகள் கிடையாது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல சொக்கநாதன் புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கனிம வள வேட்டை. ஏகேஆர் அப்படிங்கிற ஒரு தனி முதலாளி அந்த ஊருக்குரிய ஒட்டுமொத்தமான மலைகளையும் உடைச்சி ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்கும், அது சொக்கநாதன் புதூர்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன் அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ராஜபாளையம் தொகுதியில ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிறைய பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஊர்ல கனிம வள வேட்டை அதிகமா இருக்கு, அதை நீங்க பேசுங்கன்னாங்க. சரி, எல்லா ஊர்லயும் கனிம வள கொள்ளை இருக்குது, ஆற்றுமல் கொள்ளை இருக்கிறது, கல்குவாரி பிரச்சனை இருக்குது, பொதுவாக சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லி பேசுறேங்க. அப்புறம் ஊருக்கு போனா பொதுமக்கள் சிலரும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களும் இந்த மாதிரி இந்த ஏகேஆர்ங்கிற குவாரி முறைகேடா செயல்படுது, இதனால இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு கனிம வள வேட்டை நடந்துகிட்டு இருக்கு, யாரும் தட்டி கேட்பார் இல்ல, எல்லா அதிகாரியும் தன் கட்டுப்பாட்டில் போட்டு வச்சிருக்காரு. அந்த காமராஜர்ங்கிற அந்த ஏகேஆர் குவாரி முதலாளி விஏஓ தொடங்கி ஆரையில் ஆரம்பிச்சு தாசில்தார்ல இருந்து யூனியனா தாலுகா ஆபீஸா எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. யாரு வந்தாலும் காசு எடுத்து எரிஞ்சு மொத்தமாக ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு, அதை நீங்க பேசணும்னாங்க. சரி, எல்லா ஊர்லயும் பேசுற மாதிரி கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி விஜய் பேசுவாரா? ஏகேஆர் குவாரியில் நடக்கூடிய கனிம வள கொள்ளையை பத்தி தாவேக்கா பேசுமா? நாங்க பேசுவோன்னு உடனே வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒருத்தர் கூட்டத்துக்குள்ள இந்த வடிவேலு படத்துல சைக்கிள் வருவார்ல, யாரா ஒருத்தன் கூட்டத்தை 2ஆ பொழந்துக்கிட்டு வராங்கிற மாதிரி பொழந்துக்கிட்டு உள்ள வந்தாப்புல வந்து அரசியல் பேசுங்க, நீங்க ஏகேஆரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னாரு. கல்குவாரியை பத்தி பேசுறதை விட வேற அரசியல் இருக்கா? கனிம வள கொள்ளையை தாண்டி பேசுறவரை அரசியல் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள பூந்தனால நானும் கோபத்தோட சீட்டத்தோட பேசினேன். அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்களை மிரட்டுவது, அந்த ஊர்ல வந்து யாரு வந்து இதுக்கு தகவல் கொடுத்ததுன்னு, தகவல் கொடுக்கறதுக்கு ஆள் வேற வேணுமா? ஏகேஆர்னு எடுத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய மலமுழுங்கி மகாதேவனுடைய கதை விரிவடைகிறது. இந்த மலமுழுங்கி மகாதேவன் என்னமோ உத்தம புத்தன் போல, என்னமோ கனிமவளத்தை பாதுகாக்க வந்த யோக்கியன் போல ஊருக்குள்ள வேஷம் போட்டுக்கிட்டு 25 ஆண்டு காலமாக அந்த சொக்கநாதன் புதூர்ல கூடிய மொத்த மலைகளையும் எந்த விதமான உரிமமும் இல்லாம அடிச்சு வித்துருக்கிறான். உரிமம் வாங்குறது, உரிமம் வாங்கிட்டு உரிமத்தை விட 10 மடங்கு 20 மடங்கு மலை உடைக்கப்பட்டிருக்கு. நம்மால் உருவாக்க முடியாத எந்த ஒரு வளத்தையும் அழிப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது. ஆனா இந்த சொக்கநாதன் புதூர்ல இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சரியா 8 கிலோமீட்டர்ல இந்த ஊர் இருக்கு. ஒரு மலையிலிருந்து குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டருக்கு எந்த விதமான குவாரிகளுக்கும் அனுமதி கொடுக்க கூடாது, அனுமதி இருக்கக்கூடாது, நடத்த முடியாது. ஆனா எல்லா இதையும் மீறி, உத்தரவுகளையும் மீறி, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் மீறி இந்த ஏகேஆர் மைன்ஸ், ஏகேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய மருமகள் இனிய சினேகா பேர்ல தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காப்ல. வாங்கி உள்ள போய் பார்த்தா ட்ரோனை விட்டா மழை போனா 2 பொழந்துருக்குங்க. அதாவது இயற்கை எழுதி விடுற மேல மலை நடக்கிற இந்த மலையே 2 கேக்கு வெட்டின மாதிரி மலையை வெட்டியிருக்கிறான். ஒரு நாளைக்கு மட்டும் அச்சன் கோயில் கேரளாவுக்கு, அதுபோல கேரளாவில் பல்வேறு பதிவு நூற்றுக்கணக்கான ஏகேஆர் அப்படிங்கிற பேர்ல டிப்பர் போட்டு நூற்றுக்கணக்கான லாரிகள் அனுப்புது. அப்படி அனுப்புறதுல போலி பாஸ் கடைசீட்டு போட்டு போலி பாஸ் எடுத்து போனதாக கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கனிம வள துறை வந்து இவரை தென்காசியில் வண்டியை பிடிச்சிடறாங்க. வண்டியை பிடிச்சா உரிமையாளர் மேலே தானே வழக்கு போடணும். உரிமையாளர் மேலே வழக்கு போடாமல் இவரை வழக்கில் சேர்க்காம டிரைவர் மேலே மட்டும், கிளீனர் மேலே மட்டும் வழக்கை போட்டுவிட்டு அந்த வழக்கிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்காரு இந்த ஏகேஆர் காமராஜ்.
100 ஏக்கர்ல இந்த கல்குவாரி செயல்படுது. இந்த ஏகேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற பேர்ல, ஒரு மருமகள் பேர்ல, மகன் பேர்ல, இப்படி பல பேர்ல வாங்கி வச்சிருக்காரு. மொத்தம் ஏற்கனவே 8 குவாரி வந்திருக்கு. இப்போ 3 குவாரி இந்த ஊர்ல செயல்படுது. இந்த 3 குவாரிக்கும் முழுமையான உரிமம் இருக்கிறதா தெரியாது. உரிமம் இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி ஆயிரக்கணக்கான டன் கற்களை இந்த ஏகேஆர் வெட்டி வித்திருக்காரு. வெட்டி வித்தது கனிம வளத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? கனிம வளத்துறை அதிகாரிகள் இந்த விருதுநகர் மாவட்டத்தில், மதுரை சரகத்தில் இருந்தும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி கண்ணுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டதை தாண்டி வெட்டி வித்து கொண்டே இருக்காரு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாசில்தார்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், யூனியன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவர்கிட்ட கைகட்டி சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கனிம வளத்தில் சம்பாதிச்ச பணத்தை கிட்டத்தட்ட 40 பஸ் அருப்புக்கோட்டையில் வந்து ஒரு பிரபலமான ஒரு தனியார் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு தொழில் வீழ்ச்சி அடைஞ்சோன்னா அந்த ரூட்டை போராத்தையும் இந்த ஏகேஆர் கல்லை வெட்டி லாரியில் ஏற்றி அதில் சம்பாதிச்ச பணத்தில் 40 பஸ் ஏகேஆர்னு சொல்லி விருதுநகருக்கு, ராஜபாளையத்துக்கு, அருப்புக்கோட்டைக்கு, சொக்கநாதபுரம்னு சொல்லி அந்த விருதுநகரை சுற்றி, ராஜபாளையத்தை சுற்றி ஏகேஆருங்கிற பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தனி சாம்ராஜ்யம். இந்த கல்குவாரி மட்டும் கிடையாது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 ஏக்கரில் ஏகேஆர் பிரிக்ஸ் சேம்பர் செங்க, இந்த செங்கச்சூளைக்கு அனுமதியே கிடையாது, லைசன்ஸே வாங்கலை. எவன் நம்மளை கேட்பான்? யார் நம்மளை கேட்பா? இது நம்ம ஊர், நம்ம ராஜ்யம் அப்படிங்கிற திமிரில் அந்த ஏகேஆர் என்ன பண்ணியிருக்கிறான், சிவகிரிக்கு உட்பட்ட ஒரு பெரிய குளம் கம்மா இருக்கு. அந்த கம்மால மட்டும் இது வரைக்கும் 3000 கருவேல மரங்கள், நாட்டு கருவேல மரங்கள், ஒரு கருவேல மரம் கிட்டத்தட்ட 1.5 டன்லேருந்து 2 டன்னு, 3000 கருவேல மரத்தை தூரோட புழிண்டு போயிருது. எதுக்கு? விறகுக்கு. அந்த கருவேல மரத்தை புடுங்கின இடத்துல கூடிய ஒட்டுமொத்தமான மண்ணையும், அதாவது ஒரு பெரிய குளம் கம்மாவையே சிதைச்சிருக்காங்க. கம்மால கூடிய இயற்கையாக கூடிய எல்லா மண்ணையும் அள்ளி கொண்டு போய் இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு தேவையான மண்ணை இவனுடைய 100 ஏக்கர் கூடிய அந்த செங்கச்சூளையில் ஏகேஆர் பிரிக்ஸ் சேம்பரில் சேர்த்து வச்சுக்கிறான். கிட்டத்தட்ட 2010 மண்ணை அள்ள ஆரம்பிச்சு, குளத்து மண்ணை, கம்மா மண்ணை அள்ள ஆரம்பிச்சு இன்னைக்கு செங்கச்சூளையை நடத்திட்டு இருக்காரு இந்த ஏகேஆர். இது அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? இது தெரிஞ்சிருந்தும் காசை வாங்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? ஏன் இவர் மேலே யாரும் நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க? ஏன் புகார் கொடுக்க பயப்படுறாங்க? அப்படின்னா பயம் கிடையாது. தான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மமதையை கிரியேட் பண்ணிருக்காரு. இவங்களை தொட்டா இவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காரு. பட்டினத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவது, கான்ட்ராக்ட் எடுப்பது, இது போன்ற தொழில் ஈடுபடாது. இந்த பட்டினத்தார் இருந்தால் நம்மளால் தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த காமராஜுடைய ஏகேஆர் உரிமையாளர் காமராஜுடைய தம்பி காசிங்கிறவர் அந்த பட்டினத்தாரை வெட்டி கொலை பண்றாரு. பட்டினத்தார் டீம் பழிக்கு பழியாக காசியை திரும்பி பண்ணிடுறாங்க. அப்போ பட்டினத்தாரையே போட்ட டீம்டா, பட்டினத்தாரையே சரிச்ச டீம்டா காமராஜ் டீமு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உருவாயிருது. இப்போ கொலகாரனுக்கு தானே பேர். அப்படிங்கும்போது கொலகாரன் அப்படின்னோடனே ஊர் மக்கள் வந்து புகார் கொடுத்தா நமக்கு எதுப்பா வம்பு, நம்ம இருக்கிற தெரியாமல் இருந்து போயிடும், அவனை பகைச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் எல்லாமே நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் இவர் மேலே புகார் கொடுக்க தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தர் மடிச்சு கட்டிட்டு வந்து ஏகேஆரை பற்றி பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டார்ல, அவர் யாருன்னா ராஜரத்னம், இந்த காமராஜோட இன்னொரு தம்பி. அவர் பல குடும்பத்தை கெடுத்து, இவங்க வேலை என்னது? குடும்பத்தை கெடுப்பது, மண்ணை கெடுப்பது, மலையை உடைப்பது, கமிஷன் வாங்குவது, கான்ட்ராக்ட் போடுவது, ஊருக்குள்ள ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்துவது. அப்போ எதிர்த்து பேசுனா என் ஊருக்குள்ளே வந்து என்னை எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற திமிரை தான் கூட்டத்துக்குள்ள ஆள விட்டது. இப்படி மொத்த சாம்ராஜ்யம் ஒரு கொலை பண்ணி அதில் பேர் எடுத்து அது மூலியமாக 20 வருஷமாக இந்த சொக்கநாதன் புதுரை மொத்தமாக நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஏகேஆர் டீம். இந்த தெற்கு ரோட்ல தான் இவங்களுடைய சேம்பர் இருக்கு, குவாரி சேம்பர் எல்லாமே. இல்லை என்னன்னா மலை எப்படி உடைப்பாங்களாமா, ஒரு மலையில் உடைக்கிறது எம்சாண்டுக்கு, ஒரு மலையில் உடைக்கிறது 1.25 இன்ச்சு ஜல்லி, 1.5 இன்ச்சு ஜல்லிக்கு, ஒரு மலையில் உடைக்கிறது பெரிய கல்லுக்கு. எவ்வளவு தொழில்நுட்பத்தோடு இருக்காங்க இவங்க. இந்த மலை மணல்ரா, எம்சாண்ட்ரா, இந்த மலை வந்து 1.25 ஜல்லி, 3/4 ஜல்லிடா,
இந்த மலை வந்து பெரிய கல்லுடா, கேரளா கேத்துற கல்லுன்னு சொல்லி 3 மலையை சுக்கு சுக்கா உடைச்சி அறுத்து எடுத்து இயற்கை எழில்கொஞ்சிய, ஒரு காலத்தில் முயல்கள் அதிகமாக இருந்த, சின்ன சின்ன நரிகள், காட்டு விலங்குகள் அதிகமாக இருந்த இந்த பகுதி இன்னைக்கு முழுமையாக அழிக்கப்பட்டிருக்குது. இந்த முட்புதர் காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லுவாங்க, அந்த உயிரினங்கள் எதுவுமே இன்னைக்கு இல்லை. சின்ன சின்ன புள்ளிமான்கள்லாம் இருந்திருக்குது, காட்டு மாடு காட்டு பன்றிலாம் அடிக்கடி வருமா, அது எதுவுமே இன்னைக்கு 10 ஆண்டுகளாக சொக்கநாதன் புதூரில் இல்லை. ஒரு அழகான மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சொக்கநாதனுடைய புதூர், சொர்க்கம் போல இருந்த புதூர் இன்னைக்கு நரக புதூராக, அது சொக்கநாதன் புதூர் நரகநாதன் புதூர்னு கூட மாற்றலாம், அந்த அளவுக்கு மாற்றிருக்கிறான் இந்த நரகாசுரன் காமராஜ். இவருடைய சேம்பருக்கு பக்கத்திலேயே ஒரு அரசு பள்ளி இருக்கு. பொதுவாக பள்ளிக்கூடம் கல்லூரியிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு எந்த விதமான இது போல் குவாரிகளோ சேம்பர்ஸோ இருக்கக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய தூசு, அது டிஸ்டர்பன்ஸ் வந்து மாணவர்களை பாதிக்கும், நேரடியாக பாதிக்கும். ஆனால் வெறும் 800 மீட்டரில், பள்ளிக்கூடத்துலேருந்து 800 மீட்டரில் சேம்பர் இருக்குது. ரோட்டுக்கு இந்த பக்கம் பள்ளிக்கூடம்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் சேம்பரை வச்சு நடத்துகிறார். அப்போ என்னென்னா அனுமதி கொடுக்கப்படலை. அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு, ஆனால் அனுமதியை கனிமவளத்துறை அதிகாரிகள், சில நேர்மையான அதிகாரிகள் இருந்திருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில், அவங்க அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கல. என்ன, நான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிறேன், அங்கே எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் இருக்காரு, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, மேலே அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் யார் வந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சது இயற்கை. எப்படி கவனிச்சதில் 2016 இவர் வந்து முதல்ல திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக, அதாவது எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு மாறுகிறது. முதல்ல 2009-10 காலகட்டத்தில் திமுக எடுத்துக்காங்க, ஏன்னா அப்போ திமுக ஆட்சியில் இருந்துச்சு. 2011 அதிமுக வந்துட்டாப்ல, ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. திருப்பி 2021 திமுக வந்துட்டாப்ல. எவன் வந்தாலும் வீட்டில் எப்பவுமே 2 செட்டு தயாராக இருக்குமா, கருப்பு சிவப்பு, கருப்பு வெள்ளை சிவப்பு, 2 வேட்டி. எப்போ இன்னைக்கு யாருப்பா வந்திருக்கா, அதிமுக கெட்டா வேட்டிய, இப்போ யாருப்பா திமுக. எவன் வந்தாலும் அவனாக மாறக்கூடிய பச்சோந்தி இந்த காமராஜ். காமராஜ் என்கிற உயர்ந்த பெயரை, ஒரு நேர்மையினுடைய நேர் வடிவத்தின் பெயரை, ஏழைகளுக்காக உழைத்த தலைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு, மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச தலைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு மண்ணையும் மக்களையும் அள்ளி திங்கிறிய, உனக்கு மனசாட்சி இல்லையா? சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது, மலைகளை உடைப்பது, முறையற்ற முறையில் இந்த பெரியகுளம் கம்மாவுடைய மண்களை அள்ளி சேம்பர் நடத்துவது, இதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய மக்களுக்கு நுரையீரல் தொற்று, ஆஸ்மா கோளாறு, இவருடைய குவாரியிலிருந்து வரக்கூடிய தூசு, அந்த எம்சாண்ட் குவாரிலிருந்து வரக்கூடிய தூசுகள் வந்து காற்றில் பறந்து அந்த சொக்கநாதன் புல் வாழக்கூடிய நிறைய மக்கள் நேரடியாக உடல்நலக் குறைபாடு ஆளாயிருக்காங்க. அதனால் தமிழ்நாடு கனிமவளத்துறை, மதுரை சரகத்துக்குடி கனிமவள இயக்குநர்கள், அதிகாரிகள் உடனடியாக இந்த சொக்கநாதன் புதூருக்குடி ஏகேஆர் கல்குவாரியை ட்ரோன் வச்சு அளக்கணும். நாங்கள் ட்ரோன் வச்சு அளந்துருக்கிறோம், ஆனால் எங்கள் ட்ரோனை விட உங்கள் ட்ரோன் வந்து நல்லா அளக்கும். நாங்கள் ட்ரோன் வந்து படம் பிடிக்கிற ட்ரோனு, நீங்கள் அளந்து எவ்வளவு இது வரைக்கும் அனுமதி வாங்கியிருக்காரு, எவ்வளவு வெட்டிருக்காரு என்பதை வெளிப்படைத்தன்மையோடு அதிகாரிகள் நடவடிக்கை. ட்ரோன் வச்சு அளந்தா இந்த கனிமவள திருடன் காமராஜனுடைய முகத்திரை கிழித்து எறியப்படும். ஏன் இவன் பதட்டம் அடைகிறான், ஏன் இவன் பயப்படுறான்? பெரிய யோக்கிய சிகாமணி போல குறுக்க ஆள விடுறாரு. தென்காசியில் வந்து கிட்டத்தட்ட லாரிகள் மாட்டிருக்க, இல்லை எஃப்ஐஆர், கனிமவள அதிகாரிகள் 90 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. முறைகேடாக இவர் குவாரி நடத்தியதற்கு கடந்த ஜூன் மாதம் 2025 ஆண்டு 90 லட்சம் ரூபாய் அபராதம் இந்த ஏகேஆருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அபராத தொகை இதுவரைக்கும் கட்டல. எப்படி கட்டல, ஏன் கட்டல? மேல இருக்கக்கூடிய அதிகாரியுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறாரா, இல்லை அதிகாரத்துறை செல்வாக்கை பயன்படுத்துறாரா, இல்லை எம்எல்ஏ தங்கபாண்டி துணை போறாரா, அப்படி பல கேள்வி வருது. அதனால் உடனடியாக அவருக்கு போடப்பட்ட அபராதமே மிக மிக குறைவு. அவருக்கெல்லாம் குறைந்தபட்சம் 100 கோடி அபராதம் போடணும். 500 கோடி சம்பாதிச்சிருக்காப்புல இது வரைக்கும். 40 பஸ்ஸு, அந்த டிப்பர் மட்டும் 100 டிப்பர், இந்த ஹிட்டாச்சி மட்டும் 50 ஹிட்டாச்சி, இப்படி பல ஒரு சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிற அவர். என்ன சாம்ராஜ்யம் நடத்திட்டோம் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் முறையாக அவருடைய குவாரிகள் அளக்கப்பட வேண்டும். முறையற்ற அனுமதி பெறாமல் நடத்தக்கூடிய அவருடைய அந்த ஏகேஆர் பிரிக்ஸ் சேம்பர் செங்கச்சூளை இழுத்து மூடப்பட வேண்டும். அது கொட்டிருக்கிற மண் மீண்டும் பெரியகுளம் கம்மாக்கு செல்ல வேண்டும். அது வரைக்கும் நாம் மகிழ்ச்சி ஓயாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி